கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே மது அருந்திவிட்டு பைக் ஓட்டியதாக காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற நபர் காவல் நிலையம் எதிரே சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? இருதரப்பிலிருந்தும் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரங்கள். கௌதமி, கடலூர் மாவட்டம் நெய்வேலியை அடுத்த கீழக்கொல்லை கிராமத்தை சார்ந்தவர் ராஜ்குமார். இவர் நேற்றிரவு தனது இருசக்கர வாகனத்திலே மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்கியிருக்கிறார். அப்பொழுது ரோந்து பணியிலே ஈடுபட்டிருந்த நெய்வேலி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையம் இட்டு சென்றிருக்கின்றனர். எழுதி பெற பின்பு அந்த ராஜ்குமாரை காவல்துறையினர் அனுப்பி வைத்த நிலையில் காவல் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய சாலையிலே அவர் மர்மமான முறையிலே உயிரிழந்து கிடந்திருக்கிறார். இது குறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் ராஜ்குமாரின் உடலை சாலையிலேயே வைத்து அவருடைய இறப்பிற்கு காவல்துறையினர் தான் காரணம் என்று கூறி சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையிலே சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டு வந்தனர். இதனால் அப்பகுதியிலே போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்ட நிலையில் காவலர்கள் தான் இந்த ராஜ்குமாரினுடைய உயிரிழப்புக்கு காரணம், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காவல்துறை சார்பிலோ அவர் வாகன விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை வருகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.